மணி வெஜ்ஜஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சலாடா அப்படின்ற ஒரு கடைக்கு இல்லை கடை இல்லை, சலாடா அப்படின்ற ஒரு ஷாப். அதாவது டயட் ஃபுட்ஸ்லாம் அவங்க வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அந்த ஃபுட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். அவங்க வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம மேலே போயிட்டு என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன டயட் ஃபுட்ஸ்லாம் இருக்குது, சாலட்ஸ் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதெல்லாம் டெக்னிக்கல் டேர்ம்ஸாக இருக்கனால என்னால் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ மேலேயே நம்ம போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். வணக்கம். ஃபர்ஸ்ட் உங்க பேர் சொல்லிடுங்க. என் பேர் மகேஸ்வரி. எவ்வளோ நாளாக வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? 2 years. 2 years வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக்கா இவங்க இருக்காங்க? அதாவது நம்ம அண்ணா இருக்காருல்ல, விஜயனா இருக்காருல்ல, ஸோ எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காரு? எப்படி உங்களுக்கு டெய்லி எப்படி வேலை போகுது? ப்ரெஷராக இருக்குமா எப்படி? எனக்கு எதுவும் ப்ரெஷரே இல்லை, நல்லா இருக்கு, ஜாலியாக. அவங்களும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த கொரோனா அப்போ பிரேக்ல இருந்துச்சுன்னாங்க இந்த இடம். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணீங்களா? ஆமாம். ஸோ எப்படிக்கா வந்தீங்க? அதாவது கொரோனாக்கு அப்புறம் வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்கே எப்படி இருந்துச்சு? டக்குன்னு கிடச்சிருச்சா? ஆமாம், அது வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் கொடுத்துருந்தாங்க. ஓகே. வேலை ஆள் தேவைன்னு. எங்கள் ரிலேஷன் தெரிஞ்சவங்க இங்கே வந்திருக்காங்க வீட்டுக்கு, அவங்க சொன்னதுனால வந்தேன். சூப்பர்க்கா சூப்பர்க்கா. ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம்க்கா வேலை இருக்கும்? அதாவது காலைல வந்தீங்கன்னா எத்தனை மணிக்கு வேலை ஸ்டார்ட் பண்ணுவீங்க, எவ்வளோ மணிக்கு முடிப்பீங்க? காலையில் ஒரு 7க்கு வந்தோம்னா ஒரு அதாவது ஒரு 10 o'clock முடிஞ்சிடும் மார்னிங். ஓகே. ஈவினிங் 1 o'clockலேருந்து 3 வரைக்கும் முடிஞ்சிடும். 1 o'clock to 3 வரைக்கும். ஏதாவது டெய்லி மிச்சமாகுமாக்கா, இல்லை கரெக்டாக குவான்டிட்டி வைஸ் கரெக்டாக பண்ணுவீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் தான் மிச்சம் ஆகும், ரொம்பலாம் வேஸ்ட் ஆகாது. அது நிறைய வேஸ்ட் ஆகுது. கரெக்டாக எடை போட்டு தான் அவங்க பண்ணுவாங்க. இங்கே எல்லாருக்குமே டயட் ஃபுட் தரீங்க, நீங்கள் டயட் ஃபுட் ஃபாலோ பண்ணுறீங்களா? சாப்பிடுவோம் கொஞ்சம் கொஞ்சம். கொஞ்சம் கொஞ்சம்னா எப்படி? சாப்பிடுவோம், இருக்கிறது சூப் சாப்பிடுவோம், சுண்டல் சாப்பிடுவோம். ஓகே ஓகே. அதோட சேர்த்து வீட்டில் இருந்த சாப்பாடு எல்லாமே சேர்த்து சாப்பிடுவோம். சூப்பர்க்கா சூப்பர்க்கா. தேங்க்ஸ்க்கா. வணக்கம். ஃபர்ஸ்ட் உங்கள் பேர் சொல்லிடுங்க. என்னோட பேர் சிந்து. சூப்பர். 2018 இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, ஸோ 2020 கொரோனா வந்துச்சு. ஸோ திரும்ப வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எப்படி திரும்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணீங்க இந்த கம்பெனி வந்து பூம் ஆகும், நல்லா போகும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி திரும்பவும் இதை கையில் எடுத்தீங்க? ஓகே, ஆக்சுவலி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது பீப்புளுக்கு வந்து ஒரு நல்ல ஃபுட், நம்மளால் முடிஞ்ச நல்ல ஃபுட்டு வந்து சர்வ் பண்ணோம் அப்படிங்கிறதும், ப்ளஸ் எங்களோட கிளைண்ட் சைடில் நிறைய ரெக்குயர்மெண்ட்ஸ் இருந்துச்சு. நீங்களே ஹெல்தி ஃபுட்டை கொடுத்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ ஸ்டார்ட் பண்ணோம். பட் கொரோனாக்கு அப்புறம் ஒரு பிரேக் ஆச்சு. மறுபடியும் எங்களுக்கு அந்த பிலீஃப் எங்களுக்கு இருந்தாலுமே கிளைண்ட் சைடில் இருந்து நிறைய கேட்டுகிட்டே இருந்தாங்க, இந்த மாதிரி ஹெல்தி ஃபுட் உங்ககிட்ட கிடைச்சது மாதிரி வெளியில் எங்கேயும் கிடைக்கல. ஸோ மறுபடியும் நீங்கள் இதை ரீஸ்டார்ட் பண்ணோன்னு நிறைய queries நிறைய வந்துட்டே இருந்தது. ஸோ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலான்னு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணோம். சூப்பர்க்கா. என்னென்ன டைப் ஆஃப் வெரைட்டிஸ்லாம் வச்சுருக்கீங்கக்கா? நம்ம இந்த கம்பெனியில் என்னென்ன டைப் ஆஃப் வெரைட்டிஸ்லாம் இருக்குது? ஓகே, பேசிக்காக வெஜிடபிள்ஸ் எல்லாருமே சாப்பிடணும். ஓகே, எனி டயட் பண்ணுறவங்க, டயட் பண்ணாதவங்க, சின்ன பசங்க, பெரியவங்க எல்லாருமே வந்து வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும்னு சாப்பிட்றாங்க. ஓகே, ஸோ அதனால அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி வெஜிடபிள் சாலட்ஸ், ஒன்லி வெஜிடபிள் சாலட்ஸ் ப்ளஸ் ப்ரோட்டீன் சாலட்ஸ், லைக் இப்போ ஜிம் கோயர்ஸ் இல்லை ப்ரோட்டீன் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ப்ரோட்டீன் சாலட்ஸ் வச்சுருக்கோம். அண்ட் LCHF லோ கார்ப் ஹை ஃபேட் டயட் இப்போ கொஞ்சம் பூமாக இருக்கு இல்லையா, அவங்களுக்கான
டயட்டும் நம்ம வந்து சாலட்ஸும் கொடுக்குறோம். ப்ளஸ் கீட்டோ சாலட்ஸ். ஓகே. கீட்டோ சாலட்னா ஜஸ்ட் பன்னீர் அண்ட் வெஜிடபிள்ஸ்னு காம்பினேஷனில் கொடுக்குறோம். அண்ட் மில்லட் சாலட். மில்லட் சாலட் வந்து சாப்பாடு வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்றவங்க, சாப்பாடு பொரியல் இந்த மாதிரி சாப்பிடும்போது இதுக்கு ஈக்குவல் ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒன்று வேணும்னா மில்லட் சாலட் சாப்பிடலாம். அதில் மில்லட்ஸ் இருக்கும், வெஜிடபிள்ஸ் இருக்கும், சம் கைண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்கும், நட்ஸ், சீட்ஸ் எல்லாமே காம்பினேஷனில் கொடுக்கும். ஸோ இந்தந்த வெரைட்டிஸ் தான் நம்ம வச்சுருக்கோம். சூப்பர். அண்ட் சுண்டல் கொடுக்குறோம், சூப்ஸ் கொடுக்குறோம். ஓகே. ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் வேலை பார்த்து அப்புறம் டிசைன் பண்ணிட்டு வந்து இந்த வேலையை அவங்க கூட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ நான் பார்க்குற ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேறு வேலையில் இருந்தாங்கன்னா அங்கங்கே என்ன ப்ரெஷர் போகுதுன்னே புரியாது. ஸோ 2 பேரும் ஒரே டைப் ஆஃப் ஜாப்ல இருக்கீங்க. ஸோ உங்களால் ப்ரெஷரை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ 2 பேருக்கும் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இது போயிட்டு இருக்கு, இந்த ஜேர்னி எப்படி போயிட்டு இருக்கு? ஓகே. ஆக்சுவலாக 2 பேரும் ஒரே ஃபீல்டில் இருக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் எங்களோட வேலையை வந்து பிரிச்சுக்கிட்டோம். சூப்பர். குக்கிங் பார்ட் அண்ட் ஃபுட்டெல்லாம் நம்ம என்னென்ன மெனூஸ் போடணும், அதை எப்படி குக் பண்ணணும், அதுக்கு எப்படி நம்ம ஃபார்முலா செட் பண்ணணும், இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நான் என்னோட சைடில் பார்த்துக்கிறேன். சார் வந்து ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ் பண்ணுறாங்க, கிளைண்ட் ஹேண்ட்லிங் அண்ட் பேக் அண்ட் ஒர்க்கெல்லாம் சார் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து வேலையை பிரிச்சுக்கிட்டதுனால ஈஸியாகவே இருக்குது ஒர்க் பண்ணுறது. கடைசி கொஸ்டின்க்கா, என்னென்ன ஃபீட்பேக்ஸ்லாம் வந்திருக்கு உங்களுக்கு? அதாவது ரொம்ப மோட்டிவேட்டிங்காக வந்திருக்கும், ரொம்ப நல்லா இருக்கு. என்னென்ன ஃபீட்பேக்ஸ், பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் என்னென்ன நிறைய வந்திருக்கு? ஓகே. டயபெட்டிக் பேஷண்ட்ஸு, இல்லை ஒபிசிட்டி, இல்லை சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கவங்க, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பீப்புளெலாம் நம்ம ஃபுட் வாங்கி சாப்பிட்டுட்டு எனக்கு சுகர் லெவல்ஸில் சேஞ்சஸ் இருக்குது, நான் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன், வெறும் சாலட்ஸ் மட்டும் சாப்பிட்டு பேலன்ஸ் என்னோட ஒரு மீல் மட்டும் நான் மற்ற நார்மலாக சாப்பிட்டுட்டு பேலன்ஸ் உங்களோட சாலட்ஸ் சூப்ஸ் எல்லாம் சாப்பிட்டு நல்லா வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான நிறைய நல்ல ஃபீட்பேக்ஸ் தான் வந்திருக்கு. ப்ளஸ் வந்து அவங்க ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுறாங்க, ஆக்டிவாக ஃபீல் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸஸில் ஒர்க் பண்ணுறவங்க மத்தியானம் சாப்பிட்ட உடனே ஒரு சின்ன நாப் எடுக்கணும்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே சாலட்ஸ் சாப்பிடும்போது அவங்க வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு சாலட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஹாப்பியாக இருக்குது, ரிலாக்ஸ்டாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ தீஸ் ஆர் தி திங்ஸ். அப்புறம் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு புக் வேறு எழுதிருக்கீங்க. ஆமாம், அதை அப்படியே ஷோகேஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த புக்கு எதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்க்கா. ஓகே. நாங்கள் இது வந்து எல்சிஹெச்எஃப் அண்ட் கீட்டோ ஃபாலோவர்ஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நானே ஹஸ்பண்டும் சேர்ந்து எழுதியிருக்கோம். ஓகே. இந்த டயட்டை ஃபாலோ பண்ணும்போது தான் நான் வந்து பிகினிங்கில் டயட் அப்படின்னா லோ கார்ப் ஹை ஃபேட் டயட் தான் ஸ்டார்ட் பண்ணேன். டாக்டர் விஜயராகவன் மூலமாக தான் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அது மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோ குறைச்சேன். நமக்கு கிடைச்ச பெனிஃபிட் வந்து மற்றவங்களுக்கும் கிடைக்கணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது ஒரு புக் பிளான் பண்ணோம். ஸோ அப்படிதான் அந்த புக்கு. சூப்பர், ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அப்பப்போ யங் ஆண்டர்ப்ரனர்ஸை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது உண்டு, பேசுகிறது உண்டு. ஒரு மாதத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு ரேகா மேடமை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஃபார்மர் அண்ட் கோங்கிற கம்பெனி இன்ட்ரடியூஸ் பண்ணேன். நிறைய பேர் வரவேற்பு கொடுத்துருந்தீங்க.
நிறைய பேர் என்னை பார்க்கும்போது நான் வெயிட் லாஸ் 1 இயரில் கொஞ்சம் ப்ரோக்ரஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறீங்க. நான் ஹஃபீஸ் டாக்டரை உங்களுக்கு என்னோட 300 சேனல் மக்கள் பேச்சில் நிறைய வாட்டி அவரோட பேசி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அவர் தான் என்னை பார்த்துக்கிறாருங்கிறதையும் சொல்லியிருக்கேன். ஹஃபீஸ் டாக்டர் சொல்லி நான் வந்து டயட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறேங்கிறதும் உங்களுக்கு தெரியும். இந்த டயட் ஃபுட்டை எனக்கு சப்ளை பண்ணுறவர் தான் மிஸ்டர் விஜய். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஷார்ட் கிளிப் பார்த்துருப்பீங்க. கேசவம் போய் அங்கே பேசி எடுத்து இன்ட்ரோலாம் கொடுத்தா அவங்களுக்கு. இது பேசிக்லி வந்து ஒரு சாலட் பண்ணுறவங்க. அவங்க கம்பெனி பேர் சலடான்னு பேர். அதில் நீங்கள் பார்த்த மாதிரி 10 பேர் வேலை செய்கிறாங்க. விஜய், அவங்க ஒய்ஃப் சிந்து ஒர்க் பண்ணுறாங்க. சிந்து வந்து ஒரு டயட்டீஷியன், ட்ரெயின் டயட்டீஷியன். இது 2 பேருமே முன்னாடி ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ஐடி கம்பெனியை விட்டு வெளில வந்து வேறு ஏதாவது தனியாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் அண்ட் அவங்களோட ஓன் ஹெல்த் இஷ்யூஸை ரிசால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்த்தி ஃபுட் சப்ளை பண்ணலான்னு ஆரம்பித்தாங்க. அப்படி ஆரம்பித்தது தான் சலாடாங்கிற கம்பெனி. நியர்லி இப்போ நான் ஒரு 18 மந்த்ஸுக்கு மேலே நான் சலாடாவை யூஸ் பண்ணுறேன். ரொம்ப ஃப்ளெக்சிபிள் கம்பெனி. இந்த சென்ஸ் தட் மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் லஞ்சுக்கு நான் கட்டுறேன். நீங்கள் எய்தர் லஞ்சுக்கு கட்டலாம், இல்லாட்டா டின்னருக்கு கட்டலாம். அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணாத பீரியடை வந்து தே வில் ஜஸ்ட் கேரி ஓவர் தி கிரெடிட். ஆனால் நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லிடணும், இன்றைக்கி இந்த நாள் நான் இருக்க மாட்டேன்னு. நான் கான்ஸ்டண்ட்டாக ட்ராவல் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். இந்த ட்ராவல் போது முன்னாடியே மேடம் வந்து விஜய்கிட்ட சொல்லிவிடுவாங்க. ஸோ விஜய் அன்றைக்கி ஆள் அனுப்ப மாட்டார். அவங்க டெலிவரி டீமெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த டெலிவரி டீம்லாம் ரொம்ப கர்ட்டியஸ், ரொம்ப மரியாதையாக கரெக்டான டைமுக்கு டெலிவர் பண்ணுவாங்க. டெலிவர் பண்ணுற மழை இது மாதிரி ஏதாவது காரணம்னா முன்னாடியே சொல்லிவிடுவாங்க. நான் இன்னும் ப்ராக்ரஸ் பண்ணாததுக்கு காரணம் நான் ட்ராவல் பண்ணுறச்ச வெளில சாப்பிட்றேன். பட் இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக எனக்கோட பெட்டர் பெனிஃபிட் உங்களுக்கு இதில் கிடைக்கும். இதில் இவங்க வந்து லாட் ஆஃப் வே பண்ணி கரெக்டாக பண்ணுறாங்க. அதை பற்றி நம்மகிட்ட பேசுவோம். விஜய்கிட்ட பேசுவோம். விஜய், உங்கள் பேக்ரவுண்டை பற்றி முதல்ல கொஞ்சம் சொல்லுங்கள். வணக்கம் சார். வணக்கம்ப்பா. என்னுடைய பேர் விஜய். ஆ ஸோ நான் வந்து ஆக்சுவலாக பிபிஓவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பேங்கிங் பிபிஓவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ம் ஸோ அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணும்போதே கண்டிப்பாக ஒரு என்டர்ப்ரனர் ஆகணுன்ற ஒரு ஆம்பிஷன் இருந்துகிட்டே இருந்தது. அப்போ இருந்ததுக்கு முக்கிய காரணம் வந்து நிறைய ஏர்ன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோம். பட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு கரெக்டாக டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிஸ்னஸ் ஆரம்பித்தா சம்பாதிக்கிறத விட நமக்கு நிறைய பேர் வேலை கொடுக்க முடியுன்றது புரிஞ்சுது. ஸோ அதுக்காக தான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். 2014 நானும் ஒய்ஃபை வந்து வெயிட் நல்லா லாஸ் பண்ணோம். டாக்டர் விஜயராகவன் ஒருத்தர் மீட் பண்ணதுக்கப்புறம் அவர் எங்களுக்கு ஹெல்சிஹெச்எஃப் டயட்னு சொல்லிட்டு டயட் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவர் வந்து சைக்காட்ரிஸ்ட்டா? இல்லை, ஜென்ரல் ஃபிசிஷியன். ஜென்ரல் ஃபிசிஷியன். எங்கே இருக்கார் அவர்? டி நகரில் இருக்கார். டி நகரில் விஜயராகவன். டாக்டர் விஜயராகவன். ஸோ அவங்க சொல்லி தான் நாங்கள் டயட் ஸ்டார்ட் பண்ணோம். நல்ல வெயிட் லாஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒய்ஃப் வந்து டயட் கன்சல்டேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து மெடிசன் இல்லாமல் டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், கொலஸ்ட்ரால், தைராய்டு இஷ்யூஸ், பிசிஓடி இஷ்யூஸ் இவங்களுக்குலாம் வந்து மெடிசன் இல்லாமல் க்யூர் பண்ணுறதுக்கே ஹெல்ப் பண்ணோம். ஸோ நிறைய நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது பீப்புள் கிட்டேருந்து. எங்களுடைய கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நீங்கள் டயட் ஃபுட்லாம் ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியாவே வந்துச்சு எங்களுக்கு. ஸோ சாலட் ஏன் எடுத்தோம் அப்படின்னா, இன்றைக்கி எல்லாருமே வந்து டயட் பேசிகிட்டு இருக்காங்க. பட் வெஜிடபிள்ஸ் வந்து ப்ராப்பராக இன்டேக் இருக்கான்னு பார்த்தா இல்லை. நம்மளுடைய ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா இலையில வந்து சாப்பாடு கம்மியாக இருக்கும், வெஜிடபிள்ஸ்னுடைய போர்ஷன் நிறையா இருக்கும். இப்போ எல்லாமே ரிவர்ஸ் ஆகிடுச்சு. நிறைய பேர் வெஜிடபிளே சாப்பிட்றதில்ல, வெறும் சாதமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த வெஜிடபிள் போர்ஷனை நம்ம கவர் பண்ணுறதுக்காக சாலட் எடுத்தோம். ஆனால் நீங்கள் ஒன்று சொல்லணும், இந்த ரைஸுங்கிறது கம்ப்ளீட் பாய்சன். ஆமாம். நீங்கள் 80% ஆஃப் வாட் யூ ஈட் இஸ் ரைஸ் இஸ் சுகர். எஸ் எஸ். ஸோ இஃப் யூ ஹேவ் டயபெட்டிஸ் ஆர் எனி திங், எனக்கு டயபெட்டிஸ் வராத ஒரே காரணம் ஏன்னா நான் ரைஸும் வீட்டும் சாப்பிட மாட்டேன். ஓகே ஓகே. தட் இஸ் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ரைஸும் வீட்டும் சாப்பிட மாட்டேன். ஓகே. ரொம்ப ரேராக தான் ரைஸ் அண்ட் வீட் சாப்பிடுவேன். ஓகே. இந்த ரைஸ் அண்ட் வீட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா டெஃபினட்டாக டயபெட்டிஸ் வந்துடும். ஓகே. அண்ட் ஆல்ரெடி டயபெட்டிக்காக இருக்கிறவங்க ரைஸையும் வீட்டையும் எலிமினேட் பண்ணிங்கன்னா பெட்டர். நான் சப்பாத்தி சாப்பிட்றேன் அதனால பெட்டர் நீங்கள் நினச்சிங்கன்னா தப்பு. சப்பாத்தி வந்து 75% சுகர், அரிசி 80% சுகர். எஸ். ஸோ நீங்கள் வந்து மில்லட் அண்ட் அதர் இதுக்கு ராகி அந்த அதர் மில்லட்ஸுக்கு மாறணும். அதுதான் பெட்டர். பட் அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம். ஓகே. பட் விஜய் வந்து சாலடுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம கறிகாவே தொடுறதே கிடையாது. அண்ட் இவர் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பார்த்த மாதிரி க்ரீன் சாலட் தான் பண்ணுறாரு. ஒன்று வந்து சுண்டல், அந்த சுண்டல் அருமையாக இருந்தது. ஓகே. அது நீங்கள் க்ரீன் அண்ட் ஒயிட் பீஸை வச்சு
சூப்பராக சுண்டல் பண்ணியிருந்தார். அண்ட் வந்து ஒரு செட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் வித் சீஸா, அது சோயாவா, அது சோயா பன்னீர் பன்னீர் பன்னீர், இது பாதாம் ஒரு 6-7 பீஸ் போட்டு, எஸ் அதை தவிர வந்து வால்நட்டும் ஒரு 2-3 பீஸ் போட்டு இருக்கு பண்ணியிருந்தார். ஆமாம். அண்டு ட்ரெஸ்ஸிங்கை மாற்றி மாற்றி கொடுப்பாரு. என்ன, சண்டே மட்டும் லீவு, எஸ் சார். 6 டேஸ் வீக் அவர் கொடுப்பாரு. சம்டைம்ஸ் அந்த ஆமலா சூப் கொடுக்கறச்ச ஏன்டா குடிக்கிறோன்னு இருக்கும், காரம். பட் அதர் தென் தட் இந்த டொமேட்டோ சூப்பு அருமையாக இருக்கும். ஓகே. இதுவும் நல்லா இருக்கும். பம்கின் சூப் சில நாள் கொடுப்பாங்க, சில நாள் இன்னைக்கு கொண்டு வந்த மாதிரி ஆனியன் சூப் கொண்டு வருவார், நல்லாயிருக்கும். பட் முன்னாடியே நான் சொன்னால் கொடுக்க மாட்டேன்பாரு. அப்படி இருக்கக்கூடாது, என் ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க, வரதை ஒழுங்காக குடிக்கணும்னு. ஓகே. ஸோ இதுதான் இருக்கும். பட் ஐ கேன் டெல் யூ, 6 நாள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா 4 டேஸ் நல்லாவே இருக்கும். ஓகே. 2 டேஸ் வேணால் போர் அடிக்கலாம், அவ்வளோதான். பட் அதர் தென் தட் நான் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் என்னெல்லாம் எப்படி ஸ்டோர்ஸ் பண்ணுறீங்க, இது எப்படி இந்த ஐடியா வந்தது உங்களுக்கு? இந்த ஐடியா ஆக்சுவலாக வந்து ஒய்ஃப் தான் வந்து இனிஷியேட் பண்ணாங்க. அவங்க தான் வந்து சாலட்ஸ் பற்றி பண்ணால் நல்லா இருக்குன்றதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைய ரிசர்ச் பண்ணோம், யாரெல்லாம் சாலட் பண்ணுறாங்க, என்ன மாதிரி சாலட் வெரைட்டிஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. பட் சாலட் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து நிறைய பேருக்கு ப்ராக்டிஸே இல்லாத ஒரு விஷயம், ஏன்னா வெஸ்டர்ன் கல்ச்சர்லேருந்து வந்ததுனால. ஸோ இங்கே சாலட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வெஸ்டர்ன் வெஜிடபிள் நிறைய யூஸ் பண்ணி தான் சாலட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஹோட்டல்ஸ்லேயும். அதை மாற்றணும், நம்ம வந்து சவுத் இந்தியன் ரிலேட்டடாக சவுத் இந்தியன் ட்ரெண்டில் வந்து வெஸ்டர்ன் ஒன்றும் யூஸ் பண்ணுறது இல்லை நான் பார்த்த வரைக்கும், எக்ஸப்ட் ஜலபினோ சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. எஸ் எஸ் தட் இஸ் தி ஒன்லி வெஸ்டர்ன் ஃபுட் ஐ ஹவ் சீன் இன் எஸ் எஸ். ஸோ மேக்ஸிமம் எக்ஸாட்டிக் வெஜிடபிளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நேட்டிவ் வெஜிடபிள்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதுதான் எங்களுடைய பெரிய ப்ளஸ்ஸு. அண்ட் சார் சொன்ன மாதிரி சாலட் ட்ரெஸ்ஸிங் பொறுத்த வரைக்கும், இப்போ நம்ம டெய்லி வந்து வீட்டில் ரைஸ் செய்கிறோம் அப்படின்னா, ரைஸில் வந்து குழம்பு வந்து ஒரு நாளைக்கு டிஃப்ரெண்ட்டாக குழம்பு வைப்போம், சாம்பார் வைப்போம், காரக்குழம்பு வைப்போம். ஸோ அதுதான் வந்து நமக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். அந்த மாதிரி சாலட்டில் பொறுத்த வரைக்கும் ட்ரெஸ்ஸிங்னுடைய போர்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுதான் சாலடை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே மாற்றும். ஸோ அந்த ட்ரெஸ்ஸிங்கை வந்து நாங்களே தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம், எதுவுமே வந்து ஸ்டோர் பாட் கிடையாது, எல்லாமே ஹெல்தி இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம ட்ரெஸ்ஸிங்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து ஒன் திங் ஐ ஹவ் சீன், மேடம் சொல்லி தான் எனக்கு தெரியாது, நீங்கள் பெருசாக ப்ரைஸஸை ட்ரமேட்டிக்காக ஏற்றுறது இல்லைன்னு சொல்லுவாங்க மேடம். ஓகே. பட் இந்த ப்ரைஸஸ்லாம் ஏறி இறங்குமே வெஜிடபிள்ஸ்லாம், எஸ் சார். அதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? அது ஆக்சுவலாக சில டைமில் அந்த ஹிட்டை நாங்கள் தான் எடுத்துக்கிறோம். ஏன்னா நம்ம ஒரு தடையும் ப்ரைஸ் ஏறும்போது கஸ்டமர்ஸ்ட்டை வந்து நம்ம ப்ரைஸ் ஏறிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ரிக்வஸ்ட் பண்ண முடியாது. ஸோஃபார் வந்து வால்யூம் வந்து நாங்கள் இப்போ 100+ நம்பர்ஸ் ஒரு நாளைக்கு பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டடியாக 100 பீப்புளுக்கு பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் என்ன மாதிரி 100 பேர் இருக்காங்க ஆர்டர். எஸ். சில பேர் லஞ்ச் டின்னர் ரெண்டுமே வாங்கிட்டு இருக்காங்க, சில பேர் லஞ்ச் மட்டும் வாங்குவாங்க, டின்னர் மட்டும் வாங்குவாங்க. ஸோ ரெண்டுமே மிக்சடாக இருக்கும். இப்போ நான் மட்டும் லஞ்ச் மட்டும்தான் வாங்குவேன். பட் அண்ட் இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், இந்த சென்ஸ் தட் சாப்பிட்டோன்னு நடு டேயில் வந்து சாப்பிட்டோன்னு வைங்க, சம்டைம்ஸ் யூ வில் ஃபீல் வெரி டயர்ட் அண்ட் தூக்கம் வரும். ஓகே. இதில் அப்படி வராது, சாப்பிட்டா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ ஐ ரெக்கமெண்ட் யூ ட்ரை இட். சாலடோடைய பெரிய ப்ளஸ்ஸே அதுதான். இப்போ ஜென்ரலாக வந்து ஒர்க்கிங் பீப்புளுக்கு மதியானம் சாப்பிட்டோன்னே எப்படா ஒரு 10 நிமிஷம் தூங்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் இருக்கும். பட் சாலட் சாப்பிட்றவங்க எல்லாம் மெயினாக சொல்கிறது வந்து தூக்கமே வரதில்லை, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறோம், ஃபீலிங்காகவும் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது ஜென்ரல் ஃபீல். ஜென்ரலாகவே அப்படி தான் இருக்கும். இன்னும் பசிக்காது. எஸ். 2 மணிலேருந்து 6-7 மணி மட்டும் பசிக்காது. ஸோ நீங்கள் ஒரு கரெக்டாக 7-7:30 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். கரெக்ட். ஸோ இந்த கம்பெனி பேர் சலாடா. அவங்க வெப்சைட் வச்சுருக்காங்க, அந்த வெப்சைட் அட்ரஸை கீழே கொடுத்துருப்பான். கேசவன் ஆல்ரெடி உங்கள்கிட்ட வந்து அந்த கம்பெனி பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பான். அவுட்ரோலையும் கிளியராக டீட்டெயில்ஸ் கொடுப்பான், கீழேயும் லிஸ்ட்டு வரும். சலாடான்னு கம்பெனி பேர். அது உங்களோட வெப்சைட்டை போய் பாருங்கள், வெப்சைட்டில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கும், அந்த வாட்ஸ்அப் நம்பரையும் இருக்கும். அவங்க ஒன் டைம் ஆர்டர் கூட எடுக்கிறாங்க. எஸ் சார். பட் அதுக்கு முன்னாடி ஒன் டே முன்னாடி ஆர்டர் பண்ணோம். இப்போ நாளைக்கு வேணும்னா இன்றைக்கே நீங்கள் ஆர்டர் பண்ணணும். ஈவினிங் வந்து கட் ஆஃப் டைம் 6 o'clock, 6 மணிக்கு முன்னாடி இன்றைக்கி நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா மெட்ராஸில் ரீசனபிள், அவங்க ஸ்ரீநகரில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், புரசவாக்கத்தில் இருக்காங்க, அடையார் வரைக்கும் டெலிவரி பண்ணுவாங்க. ஒரு காம்பஸ் சுற்றி பாருங்கள், அந்த காம்பஸில் 10 கிலோமீட்டர்ஸ் வரும், 10 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ளே டெலிவரி பண்ணுவாங்க. பார்ட்டி ஆர்டர் கூட எடுப்பாங்க, ஆனால் நீங்கள் முன்னாடியே ஒரு 2 days முன்னாடியே சொல்லணும். 2 days முன்னாடி சொன்னால் பார்ட்டி ஆர்டர் பண்ணணும். என்ன மாதிரி நீங்கள் வந்து மந்த்லி சப்ஸ்கிரைபர் ஆகலாம். பட் விஜயும் சிந்துவும் என்கரேஜ் பண்ணுறதுக்கு எனக்காக அட்லீஸ்ட் 1 day நீங்கள் ஆர்டர் பண்ணணும். ஸோ மணிபேட் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் அவங்களுக்கு 1 day நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும். பட் எல்லோரும் போய் ஒரே நாள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாதீங்க. அவர் பிஸியாக இருக்கேன் நீங்கள் முடியாதுன்னு சொன்னால் 300 நாள் ஆர்டர் கொடுங்க,
அவர் 10 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாரு. அது சாதாரண விஷயம் கிடையாது. அண்ட் அவரோட ப்ரைஸிங் மாடல் எனக்கு தெரியும். அவர் ப்ரைஸிங் மாடலில் பெருசாக ப்ராஃபிட்லாம் பண்ணிட முடியாது. கார்த்தால போய் கோயம்பேட்லேருந்து சோர்ஸ் பண்ணி கொண்டு வந்து அதெல்லாம் கார்த்தால ஒரு 3:30-4 மணி எக்ஸசைஸ் கோயம்பேட்டில் இப்போ அவங்க டெலிவர் பண்ணுறாங்கன்னு டெலிவரி நினைக்கிறேன். பண்ணிடுறாங்க. பட் டெலிவர் பண்ணாலும் உங்களுக்கு கார்த்தால 4 மணி 5 மணிக்கு டெலிவர் 6 பண்ணுறாங்க. மணிக்கு வந்துடும். 6 மணிக்கு லேட்டஸ்ட் வந்துடும். அண்டு இழுத்து மூடுறதுக்கு நைட்டு இல்லை, ஈவினிங் டின்னர் வந்து 4:30 க்ளோஸ் பண்ணிடுவோம். 4:30. ஸோ டெலிவரி போகும். அப்போது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, எங்களோட கஸ்டமர் எல்லாரையுமே ரொம்ப சீக்கிரமாக சாப்பிட சொல்கிறோம். ஏன்னா இப்போ வந்து ஒரு பெரிய கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, லேட்டாக சாப்பிட்றது ஒரு ஹேபிட் ஆகிடுச்சு. அதை மாற்றணும், 7:30 மணிக்குள்ளே சாப்பிட்ருங்கன்னு சொல்கிறோம். அப்போ நம்ம சீக்கிரம் கொடுத்தா அவங்களால சீக்கிரம் சாப்பிட முடியும். ஸோ ஒரு 5 மணிக்குள்ளே எல்லாம் எல்லாமே முடியும். க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ கார்த்தால 6 to ஈவினிங் 5 ஒர்க் பண்ணுறாங்க. அண்டு இவங்க 2 பேர் தான் மெயினாக நடத்துகிறாங்க. அவங்களுக்கு 2 பசங்களா? அவங்களுக்கு 2 பசங்க. 2 பசங்க இருக்காங்க. இதுதான் அவங்களுக்கு மெயின் லைன் ஆஃப் பிஸ்னஸ். அண்ட் ஷீ இஸ் அ குட் டயட்டீஷியன். நீங்கள் அவங்கள கன்சல்ட் பண்ணணும். எஸ்பெஷலி தோஸ் ஹூ ஆர் ஹேவிங் டயபெட்டிஸ். இவங்கள நீங்கள் கன்சல்ட் பண்ணி கரெக்டான டயபெட்டிஸ் டயட் எடுத்து மெதுவாக இதை மருந்தை உடனே நிறுத்திடாதீங்க. மெதுவாக இதை சாப்பிட சாப்பிட யூ வில் ஃபீல் பெட்டர். எஸ் சார். ஒரு பீரியட் ஆஃப் 1 year யூ கேன் உங்கள் டாக்டர்கிட்டே கன்சல்ட் பண்ணி மெடிசனை குறைச்சிடலாம். மெடிசன் குறைச்சிக்கிட்டே போவாங்க. டு அ பாயிண்ட் வேர் யூ கேன் ரெடியூஸ் இட் கம்ப்ளீட்லி. நீங்கள் டெய்லி ஒரு 4-5 கிலோமீட்டர் நடந்து ஒரு வேளை இவங்க சாப்பாடை இவங்களோட சாப்பிட்டுட்டு கார்த்தாலையும் நைட்டையும் மோஸ்ட் ஆஃப் தி டைம் ராகி அது மாதிரி ஏதாவது சாப்பிட்டிங்கன்னா யூ கேன் மில்லட் ஏதாவது சாப்பிட்டிங்கன்னா டெஃபினட்டாக யூ கேன் பேக் பெடல். என் கேஸில் நான் பேக் பெடல் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னும் நல்லா நான் பேக் பெடல் பண்ணியிருப்பேன். பிகாஸ் நான் இஷ்டத்துக்கு ட்ராவல் பண்ணுறதுனால ட்ராவலில் இவரை கூட கூட்டின்னு போக முடியாததுனால ட்ராவலில் நான் ரொம்ப சாப்பிட்றேன். பட் இருந்தாலும் ரொம்ப வெயிட் கெயின் இல்லாமல் அப்படியே மேனேஜ் பண்ணுறேன். ஒருத்தர் இவர், இன்னொருத்தர் தினேஷ் அண்ட் டாக்டர் ஹஃபீஸ். இவங்க 3 பேர் தான் என்னை பார்த்துக்கிறது. அதனால் சலாடாவில் டெஃபினட்டாக நீங்கள் அட்லீஸ்ட் 1 டைம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். மற்றவங்களாம் ரெகுலராக அவர்கிட்ட யாரெல்லாம் முடியுமோ வெரி காஸ்ட் எஃபெக்டிவ். எவ்வளோப்பா வாங்கிக்கிறீங்க இப்போ? சார் 4,500லேருந்து பேக்கேஜ் இருக்குது சார். 8,000 4,500 பேக்கேஜ் இருக்குது மாதத்துக்கு. அது நிறைய பேரால் அஃபோர்ட் பண்ண முடியும், சில பேரால் அஃபோர்ட் பண்ண முடியாது. அஃபோர்ட் பண்ணக்கூடியவங்க ப்ளீஸ் இவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் அட்லீஸ்ட் 1 டைமாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஸோ தட் அப்பப்போ அண்ட் இவங்க ஸ்விக்கி மூலமாலாம் பண்ணுறதில்ல, ஓன் திங் தான். அதனால் நீங்கள் ஒரு 10 குடும்பத்தையும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் திருப்பூரை சப்போர்ட் பண்ணுன்னு சொல்கிற மாதிரி இதையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த ஃபார்மரையும் நீங்கள் ஃபார்மர் அண்ட் கம்பெனியும் சப்போர்ட் பண்ண மாதிரி இவங்களையும் டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஸோ இது வரைக்கும் மேலே என்னென்ன வீடியோலாம் ஷூட் பண்ணோம் அப்படின்றத எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க எப்படி வெஜிடபிள்ஸ் எப்படி ஸ்லைசஸ் எப்படி கட் பண்ணுறாங்க. ஏன்னா முக்கியமான விஷயம் நாங்கள் ஃபஸ்ட்டு விஜய் சார்ட்ட பேசும்போது அவர் சொன்னது என்னென்னா, அந்த வெஜிடபிள்ஸ் எப்படி ஸ்லைஸ் எல்லாம் எப்படி கட் பண்ணுறாங்க அதை பார்த்தா முதல்ல எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நாங்கள் எல்லாருக்குமே காட்டியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுறாங்க, எவ்வளோ ஆயில் யூஸ் பண்ணுறாங்க அதுக்கு அப்படின்றதும் சரி. ஸோ குவான்டிட்டி எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றலாம் பக்காவாக கிராம்ஸ் கணக்கில் வெயிட்டில் மெஷர் பண்ணி தான் எல்லாமே பக்காவாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சாரோட விஜய் சார் பேசின இன்டர்வியூ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ இது முழுக்க அவங்களையும் தாண்டி ஒரு 10 குடும்பங்களை அவங்க வாழ வச்சுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆனந்த் சாரை ஃபாலோ பண்ணுற நிறைய பேர், இந்த வீடியோ நிறைய பேர் பார்ப்பீங்க, எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அதில் ஒரு 10 பேராவது இந்த கடையில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். எப்படி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் நம்பரும் இமெயில் ஐடியும் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ராலில் ஓடும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ அப் பண்ணி நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாலே போதும். ஸோ நம்புகிறேன் எல்லோரும் பண்ணுவீங்கன்னு, கண்டிப்பாக பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். டிசம்பர் 8ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 12ஆம் தேதி வரைக்கும் நான் ஓமானில் இருப்பேன். இந்த பீரியடில் உங்களுக்கு கன்வீனியன்ட்டான நாளில் ஒரு நாளைக்கு மஸ்கட்டில் ஈவெண்ட் நடக்கும். யாரெல்லாம் இந்த ஈவெண்ட்டில் என்ன இப்போ சந்திக்கணும், இன்றைக்கி ஈவெண்ட் வச்சுக்கலாங்கிற உங்கள் ஐடியாஸை எங்கள் டீமோட கனெக்ட் பண்ணி சொல்லுங்கள். உங்களோட ஐடியாவை கீழே இருக்கிற இமெயில் ஐடிக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.